السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده والصلاة والسلام على من لا نبي بعده. وقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. அனைத்து புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஒருவருக்கு வழங்கி இந்த மிக ரமலானின் புனிதத்தை கொண்டுகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லா நல்லடியார்களே, வணக்கங்களின் வகைகளை இமாம் அவர்கள் சொல்வதை நாம் அறிந்து வருகிறோம். அதில் நேற்று பயம் எப்படி வணக்கமாக ஆகும், அந்த பயத்தை எப்படி தீர்மானதாக இருக்கும், எப்படி அது ஷிர்காக மாறுது என்பதை நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். அதுக்கடுத்ததாக நாம் அல்லாஹ்வின் மீது வணங்குகிற எல்லா வணக்கங்களிலும் இருக்க வேண்டிய வணக்கமாக ஆதரவு வைப்பது வணக்கம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வை ஆதரவு வைப்பது என்பது எதுல எப்படி வைப்பது என்பதை பொதுவாக நமக்கு விளக்கப்படாததால் நம்முடைய ஆதரவு எல்லாம் ஏனோ தானோ என்று இருப்பதை நம்மளால் உணர முடிகிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு அமலிலேயும் இரண்டு இருக்கணும். ஒன்று, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு வேண்டும். இன்னொன்று, நமக்கு வந்துவிடக் கூடாது என்ற பயம் இருக்கணும். இப்ப இந்த முதலாவது விஷயம், நாம் தொழுதமே, இந்த தொழுகையில் கடமைக்கு தொழுகிறோம் என்பது இல்லாமல் மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? மன் சாம மன் காம ரமலான், யார் ரமலான் மாதத்தில் இருந்து நடத்துகிறார்களோ அவருடைய புதிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்ற நற்செய்தியை நமக்கு சொன்னார்கள். இந்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுவதற்காக வேண்டும் என்ற ஆவலோடு நாம் நிற்கிறது. ஏதோ அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது என்பது ரகசியம். ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சுவை என்ன என்றால், நம்முடைய இந்த தொழுகையின் மூலமாக நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட ஒரு நல்ல நிலையில் நாம் ஆக வேண்டும். அதற்கு அல்லாஹ் நமக்கு அவனுடைய ரஹ்மத்தை பொழிய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புக்கு பேர் தான் ரஜா. இந்த எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னா, இன்னும் சொல்ல போனா இதற்கு விளக்கமாக ஒரு வரியில் சொல்கிறார்கள், யாரெல்லாம் ஒரு உதவி வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அந்த உதவியை சீக்கிரம் வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் இந்த எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்ளட்டும். ஒரு தொழுது, அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் எனக்கு சீக்கிரம் இந்த காரியம் என்ற எண்ணம் இருந்தால் அதற்கு பேர் ரஜா. நீங்க இந்த எண்ணம் ஆதரவு இல்லாமல் வெறுமனமே நின்றோம்னா அந்த வழக்கத்துல நமக்கு ஒரு உயிரோட்டமே இருக்காது. ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் இல்லாத செயல்பாடுகளை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு உருப்படியா செஞ்சு முடிக்கவே மாட்டோம். நீங்க எந்த ஒரு உலக காரியங்களை செய்தாலும் சரி, அல்லது ஆங்கிலத்துடைய காரியத்தை செய்தாலும் சரி, இந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம செய்யறது வைக்கிறேன். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யணும். இந்த வேலைக்கு கூலி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அந்த வேலை எப்படி இருக்கும்? சொல்லுவாங்க, நாமெல்லாம் இருந்தா எப்படி செய்வோம் அப்படிதான் ஜீவிக்குவாங்க. ஆனா அப்படி செய்யவே முடியாது. ஏனென்றால் இயல்பாகவே மனம் மாறிடும். செஞ்சா என்ன, செய்யலாம் என்ன, செஞ்சாலும் ஒன்றும் கொடுக்க மாட்டான். போட்டு பிரச்சாரப்படுத்திக்கிட்டு உடம்பையும் மனசையும் பற்றிக்கிட்டு பேசாம
ஜகாத்தும், இதே மாதிரி தான் ஹஜ்ஜும், இதே மாதிரி தான் குர்ஆன் ஓதும். இப்போ எல்லா அமல்களையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம செஞ்சோம்னா அந்த ஈவட்டமே இருக்காது. ஏனோ தானோ தொழுகிறோம், தொழுத அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னு வைங்க, அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு வைங்க, அந்த தொழுகையில் உயிரோட்டம் இருக்கும். இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் என் குடும்பத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான், ரஹ்மத்தை ஏற்படுத்துகிறான், என் குடும்பத்தில் சக்கீனத்தை உருவாக்குகிறான், என்னுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியை கொண்டு வருகிறான். இதையெல்லாம் ஆதரவு வைத்து நம்ம அது கிடைக்கிற போது, அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்கிற போது அந்த அமலாக இல்லப்பா அல்லாஹ் கடமையாக்கிட்டான் வந்து நிற்கிறோம். அதுக்கு என்ன கூலி? அது எப்பயோ கொடுப்பானா? எப்ப? மறுமையில கொடுப்பானா? மறுமையில கொடுக்குற வரைக்கும் இது வெயிட் பண்ணி ஒரு நாள் எதிர்பார்க்கலாம், 2 நாள் 3 நாள் சோம்பேறி தான். தொழுகையில அப்புறம் அவங்க பேராட்ட கொண்டு போயிடும், நோம்பு கொண்டு போயிடும், எல்லா அமலுமே கொண்டு போயிடும். அதனால என்ன சொல்றாங்க, எங்கிட்ட உங்களுக்கு ஏதாவது வேணும் என்றால் நீங்க சாலிஹான அமல்களை ஆதரவு வைத்து செய்யுங்க. பமன் கான யர்ஜு லிகா ரப்பி, யார் தன் இறைவனை சந்திப்பதை விரும்புகிற ஆதரவு வைக்கிறாரோ அவர் என்ன செய்யணும்னா ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் நற்கர்மங்களை செய்யட்டும், நல்ல அமல்களை செய்யட்டும். எதிர்பார்க்கிறாரா? இந்த எதிர்பார்ப்பு இருந்து செய்யறதுல அங்க என்ன வந்திருந்தா போடி வருது. அது எப்படி வரும் என்பதை திருமறை குர்ஆன் விளக்குகிறது. லைஸ பி அமானியிக்கும் வலா ஆனிய அல் கிதாப் மையஅமல் சூஐ யுஜ்ஸ பிஹி. என்னப்பா செய்யணும், எங்களுக்கு எது செஞ்சாலும் அல்லாஹ் வந்து தடுக்க மாட்டான் அப்படி என்று நீங்களும் சொல்கிறீர்கள், வேதமுடையவர்களும் சொல்கிறார்கள். நீங்க தொழுதாலும் அதுதான் உங்களுக்கு ரிசல்ட் என்று வேதமுடையவர்களும் சொல்கிறார்கள், நீங்கள் சொல்றீங்க. வேதமுடையவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் நம்பினாலும் நம்பலாட்டியும் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நரகத்துக்கு என்று போவது வேலையே கிடையாது. எங்களை அல்லாஹ் தண்டிக்கவே மாட்டான். ஏன்? நாங்கள் நபிமார்களுடைய வாரிசு. அவன் எங்க கொண்டு போறான்? நாங்க யாருடைய வாரிசு? நபியுல்லா, இப்னு நபியுல்லா. எங்களுடைய தாத்தா நபி, எங்களுடைய பாப்பா நபி, எங்களுடைய அவரும் நபி, எல்லாரும் நபியாக இருக்கிற போது எங்களை எப்படி அல்லாஹ் தண்டிப்பான்? நான் கொடுத்துட்டானே, உலகத்தில் செல்வதற்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்துட்டானே, இங்கே அந்தஸ்தை கொடுத்தா அல்லாஹ் மறுமையில எங்களை தண்டிக்க போறான். எப்படி இருந்துச்சு? கரெக்டா கொடுத்தா சொல்லிட்டு இதே மாதிரி நம்மள முஸ்லிம் ஆகி இருக்கிறான் அல்லாஹ். நம்மள வந்து முஸ்லிம் தாய் தந்தைகளுக்கு பிறக்க வச்சிருக்கிறான், நம்மள முஸ்லிமா வாழறதுக்கு முஸ்லிம் பெட்ல வச்சிருக்கிறான். நம்மள எப்படி எல்லாம் தண்டிப்பான்? ஏன்னா வச்சிருக்கிறதே பார்த்து சொன்னாங்க எங்க வச்சிருக்கிறார்கள். இது மோசமான அவநம்பிக்கை, மோசமான அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுகிறது. சொல்லி அல்லாஹ் சொல்றான், மையஅமல் சூஐ யுஜ்ஸ பிஹி, யார் கெட்டது செஞ்சாலும் அதற்குரிய தீங்கை அவர்கள் பெற்றே தீர்வார்கள். அது நபியுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நபியுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, நபியுடைய பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே விதி என்ன என்றால், நீங்க சொல்லுகிற இந்த சால்சாப் வேலைக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். மாறாக சொல்லுதால் நன்மை கொடுப்பான். தொழலாட்டி யாராக இருந்தாலும் தண்டனை தான். இந்த இடத்துக்கு நம்ம வரணும் இல்லையா, நம்முடைய வேலையை ஒன்றுமே இல்லாம. அதனாலதான் நபிமார்கள் நமக்கு சொல்றாங்க, எல்லா நபிமார்களும் எந்த பண்புல இருக்காங்கன்னா அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக ஆக வேண்டும் என்றுதான் எல்லா நபியும் போட்டி போட்டாங்க. நபிமார்கள்ல தரஜா ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையா? இருக்குல்ல. உலுல் அஸ்ம்ன்றான் அல்லாஹ். உலுல் அஸ்ம் எத்தனை நபி? 5 நபிமார். அதுக்கடுத்து உள்ளவர்கள் நபிமார்கள்ல தரஜா இருக்கு. தரஜானா படித்தரம். ஆனா எந்த நபியும் இந்த தரஜாவை முன்னிட்டு இல்லை, ஏற்றுக்கொள்வான் என்ற ரஜாவோடு தான் எல்லா அமலையும் செய்தார். எல்லா
முடிஞ்சாதான் அது அமலாக இருக்கும். இல்ல அந்த எதிர்பார்ப்பு நீங்க இன்னொரு இடத்துக்கு வச்சுக்கீங்க, அந்த இடம் என்ன ஆச்சு, தொழுதா நம்ம பாராட்டுவாங்க போயிடுச்சுன்னா வேலை முடிஞ்சு போயிடுச்சு. நமக்கு தொழுகைக்கு அல்லா என்ன தண்டனை என்ன தரஜா கொடுத்துருக்கானோ அதை நமக்கு தெரிஞ்சதுன்னு ஆதரவு வைக்க போறோம். எதிர்பார்ப்பு வைக்க போதும் ஆதரவு அங்கதான் போவோம். நம்ம தொழுதுல நமக்கு என்ன நன்மை, என்ன நன்மை? இந்த உலகத்துல என்ன நன்மை, மறுமைக்கு என்ன நன்மை? தொழுதா தொழுதான் அவ்வளவுதான். எவ்வளவு சம்பளம் தெரியல, இந்த வேலை எப்படி நான் செய்வேன்? தொழுங்கன்னு சொல்லிட்டாங்களா, எதுக்கு தொழுது சொல்லலாம்? தொழுகையின் சொர்க்கத்தினுடைய ஒரு வாயில் பேரே தொழுகை. பாபு சலா தொழுகையினுடைய சிப்பர் தொழுகையை நம்ம எப்போ வைக்கிறோம்னா பாபு சலாம ஞாபகம் வச்சாதான் நம்ம தொழுகை வட்டமா வரும். இங்க தொழுகைன்னா எல்லோரும் நின்று கொண்டு இருக்கிற பொழுது யா ஐயுல் முஸல்லி அப்படின்னு கூப்பிடுவாங்க. யார் எங்கிருந்து? பாபு சலால இருந்து கூப்பிடுவாங்க. தொழுகையின் வாசல்ல நின்று கொண்டு மலாயிக்கத்துமார்கள் நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க? தொழுகையாளர்களே வாங்க வருக வருக. இதான் எதிர்பார்ப்பு. ஒழு செய்கிறோம். ஒழுங்குக்கு என்ன கூலி? ஒழு செய்பவர்களுக்கு பேரை ரசத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. முஹஜ்ஜிரூன்கள். அவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா ஒழு செய்த உறுப்புகள் அனைத்தும் பிரகாசமா மின்னும். அவர்கள் இந்த சுசலவாலை சொல்றாங்க 8 வாசல்கள்ல எந்த வாசல் வழியாகவும் நுழையும். ஒழு செஞ்சு ஒழு செய்பவர்களுக்கு முஹஜ்ஜிரூன்கள் தான் கூப்பிடுவாங்க மலாயிக்கத்துமார்கள். அவங்க துவா ஓதிட்டார். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு. இந்த துவா ஓதிட்டாங்கன்னா 8 வாசல் வழியாகவும் அழைக்கப்படலாம், 2 வாசல் வழியாக போகலாம். தொழுகையாளர் நோபாளிகளுக்கு ரையம். நம்ம நோம்பு வைக்கும் போது ஆதரவு என்ன வைக்கணும்? இந்த நோம்பின் மூலமாக ரையானில் நான் அழைக்கப்படணும்ல. அதான் கூலி சொல்றேன். அங்க எல்லோரும் பரிதவித்துக் கொண்டிருக்கிற போது ரையான திறந்து யா அய்யுஹ ஸாயிமூன் நோபாளிகளே அப்படின்னு மலாயிக்கத்துமார்கள் அப்படியே அழைக்கிற போது அந்த கண்ணியமும் அந்த வருகிற மகிழ்ச்சியும் தனி. அப்பதான் நோம்பு நோம்பா நிற்கணும். நீங்க வெறுமனமே நான் வந்து அல்லாஹ் சொல்லிட்டான் என்றதுக்காக செய்யறதில்லை. அல்லாஹ் அதனாலதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே அல்லாஹ் வணங்கலாட்டியும் அவனுடைய இஸ்ஸத்தில் கண்ணியத்தில் ஒரு படி உயர்த்தி விட போறது, தாழ்ந்து விட போறது. அவன் எப்படி இருக்கானோ ஆரம்பத்தில் அப்படியே தான் இருக்கிறான். இப்ப நாம செய்கிற வணக்கத்திற்குரிய பிரதிபலன் என்ன? கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமல் சொல்லியிருக்காங்க. நீ சொல்ல போனீங்கன்னா இஹ்லாஸோடு ஒழு செய்தால் என்ன நன்மை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? ஒழு செய்யணும்ல, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நான் ஒழு செய்கிறேன். எல்லோரும் மூஞ்சி கையால கழுவுறாங்க. அந்த கழுவுதலுக்கு நமக்கு வேறுபாடு என்ன? ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றா எடுக்கிறாங்க. முகத்தில் செய்த, கண் செய்த, பாத செய்த, நாக்கு செய்த, மூக்கு செய்த அத்தனை பாவங்களும் ஒழு செய்கிற போது அந்த தண்ணி வழியாக தாடி தண்ணி வழியாக குறைஞ்சு போயிருக்காங்க, வடிஞ்சு போயிடும். கை செய்த பாவங்கள் வடிஞ்சு போயிடும். தலை செய்த பாவங்கள், கால் செய்த பாவங்கள் எல்லாம் முடிஞ்சிடும். எப்படி ஆயிடுவாங்க? இஹ்லாஸ் செஞ்சு முடிஞ்சா அன்று பிறந்த பாலகனை போல முஸ்லிம்கள் செய்தி எப்படி ஆயிடுவா? அன்று பிறந்த பாலகனுக்கு என்ன பாவம்
கண்டிப்பா இருக்குல்ல. என்ன கூலி எதிர்பார்த்து செய்கிறோம் உழுவ? அதுதான் சொல்றேன். ஆதரவு நீங்க எதை வைக்கணும்னா, நான் இந்த விழு முடிஞ்சோடனே இன்னைக்கு தான் பிறந்தவனா மாறி என்னவா மாறிடணும்? இப்ப பிறந்தவனாவே என்னை மாத்திருப்பே அப்படி நான் தொழுது முடிச்சா பாபு சலாத்துக்கு எனக்கு சொந்தக்காரனா என்னை ஆக்கிது. ஆதரவு அப்படி வைக்கிறது. அதே போல நான் நோன்பு வைக்கிறேன்னா நான் பாபு ரையானுக்கு சொந்தக்காரனா எனக்கு கூலி இருக்கு. உறுதியா அந்த ஆதரவு அண்ணாட்ட வைக்கிறதுக்கு இருக்கும். இல்லாட்டி என்ன வரும்ன்றத அடுத்து சொல்றாரு. நியத்து அந்த நோம்புடைய நேரங்களில் அந்த நியத்தில் இருந்தால்தான் அந்த நோம்பு வந்து கட்டி என்ன வருது? ரஹ்மத். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஆதரவு வச்சுக்கணும். இப்ப இந்த ஆதரவு இப்படி ஆதரவு வைக்கிறாக்கி என்ன வரும்னா நிராசை வரும். வருஷமெல்லாம் நோம்பு வைக்கிறோம், வருஷமெல்லாம் நோம்பு வைக்கிறோம், வாழ்க்கையில ஒரு பரக்கத்தும் இல்லை. வருஷமெல்லாம் வைக்கிறோம், வருதா? நிராசை வரும். நீ ஆதரவு சரியான முறையில் வைக்கலன்னா அதுல என்ன ஓடி வந்துடும்? ஒன்று நிராசை வந்துடும், இன்னொன்று என்ன வரும் என்றால் மமதை வந்துவிடும். என்னை எக்காலத்துக்கும் நல்லா தண்டிக்க மாட்டான். அதைத்தான் சொன்னான். என்ன சொன்னா, எங்களை எல்லாம் நல்லா நரகத்தில் போட மாட்டாயா? ஏன் போட மாட்டாங்க என்பதற்கு ஆதாரம் என்ன? நான் இந்த உலகத்தில் இருக்க வாழ்க்கையை பாருங்க, நான் எல்லாம் நம்பல. ஆனா எனக்கு என்ன பிள்ளைகள் எத்தனை இருக்கு? உங்களோட நிறைய வச்சிருக்கு. மனைவிகள் எத்தனை இருக்கு? உங்களோட நிறைய வச்சிருக்கு. சொத்துக்கள் எத்தனை இருக்கு? உங்களோட நிறைய வச்சிருக்கு. அறிவு என்ன? உங்களோட நிறைய வச்சிருக்கு. எல்லாமே உங்களை விட இந்த உலகத்தில் என்னை இப்படி வச்சிருக்கிறது யாரு? அங்கே யார் வச்சிருக்கா? அல்லாஹ் வச்சிருக்கா. எல்லாரும் வச்சிருக்கான். அல்லாஹ் இங்கே இப்படி வச்சிருக்கானே, அப்புறம் மறுமையில என்ன தண்டிப்பாடு என்னப்பா? மமதை இங்க வந்துருச்சா? குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுருச்சா? ஆதரவு சரியான முறையில் வைக்கலன்னா அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், மையமல் சூஅன், எவ்வளவு பாவம் செஞ்சாலும் யுஜ்ஸபிஹி, அவர் தண்டிக்க மீது. நாம சொல்றது திருமறை குர்ஆன்ல சொல்றது. சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு பெரிய தோட்டத்துக்கு சொந்தக்கார 2 தோட்டம், அதோட மட்டும் இல்ல நிறைய பிள்ளைகளோட இருக்கு. ஆனா அவனுடைய தோழருக்கு தோட்டமும் இல்ல பிள்ளைகளும் இல்லை. அவரை பார்த்து சொன்னா, நான் எல்லாம் வறுமைக்கு நம்பல, வறுமைக்கு நான் நம்பல. உலகிலே குதித்து ஒரு வேலை நீ சொல்ற மாதிரி வறுமை இருந்தாலும் அதுல உடைய சில பார்த்தானே அல்லாஹ் வைப்பான். ஏன்னா இங்க என்னை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதுதான் மமதை. அல்லாஹ் என்னை ஒன்றும் பண்ணிட முடியாது. இதுக்குதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க அமல் செய்கிற போது வெறும் சாலியான அமல் மட்டும் செய்யக்கூடாது, அதுல இந்த மமதை என்ற ஷிர்க் வந்துவிடக்கூடாது. வலா யுஷ்ரிகு பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அந்த ஷிர்கில் எவரையும், அந்த இபாதத்தில் எவரையும் கண்டாதீங்க. எனக்கு நான் ஒளி செஞ்சா என் ஒட்டுமொத்த கைகாலெல்லாம் ஃப்ரெஷ்ஷா சுத்தமாயிரும். அது இல்லை, அது இல்லை. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நிறைய தண்ணியை தான் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஏன் கம்மியா ரசூலா ஒரு சின்ன கப்புல செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஒரு சின்ன நம்ம செய்கிற 3 மடங்குல 1 மடங்கு தண்ணி தான் ரசூலா யூஸ் பண்றாங்க குடிக்கிறதுக்கு. ஒரு முத்தி இதுல குடிச்சிருக்காங்க ரசூலா. எந்த கடமையான குடிப்ப? இவ்வளவு பெரிய தண்ணியில என்ன குடிச்சிருவீங்க நீங்க? எதிர்பார்ப்பு என்ன? அதுக்குரிய கூலி எனக்கு கொடுத்துரு. அந்த எதிர்பார்க்கும் போது இந்த நமக்கு இருக்கக்கூடிய இந்த வசுவாசத்தை சுத்தி போறோம். நான் தயவு செய்யறோம். தயவு எவ்வளவு பெருசு? ஒளி செய்யறதுக்கு இத்தனை ஒரு 3 தடவை கலவணும், அல்லது 2 தடவை, 1 தடவையாக கலவணும் இருக்கு. தயவு செய்யறதுக்கு என்ன பகலாம்? சில பேர் தயவு செய்யறது ஒளி செய்யற மாதிரி மண்ணை தூக்கி அடி மூஞ்சில போட்டுருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். மண்ணை எடுத்து தலைவர் மூஞ்சில போட்டுல ஒருத்தர் மண்ணை அள்ளி கையில போடுறாரு. என்ன பண்ணா ஒரு தயவு செய்யறது
இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், ரெண்டே ஒரு நாள் அப்படி தட்டுங்க, உதறுங்க, மூஞ்சிய தடவுங்க, அவ்வளவுதான். இங்க கூட இல்ல, இந்த கை அவ்வளவுதான். இதுக்கு என்ன கிரேடு குளிர்ச்சியில என்ன நன்மை இருக்கு? அன்று பிறந்த பாதுகாப்பு. அதானே இவ்வளவு எதை வச்சு அல்லாஹ் கொடுக்குறான்? எனக்கு தேவை நீ சுத்தமானவனாக ஆக்குறன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், கடமை நிறைவேற்ற நீ அதுக்குரிய கூலி எனக்கு கொடுத்து. அந்த கூலி என்ன? அன்று பிறந்த பாதுகாப்பு தானே. அப்படி சொல்லிட்டு ஆஷல்லா யாருன்னு சொன்னா 8 மாசம் வழியாக இருக்கு. இந்த ஆதரவு இல்லைன்னா அமல்கள் சுருக்குவாங்க. ஒரு கட்டத்தில் நிராசை நபிமார்கிட்ட வரவே இல்லை. யார் வந்துச்சா? எத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தாரு. அல்லாஹ் சொன்னா பிள்ளையை திருப்பி தருவோம்ட்டான். எப்ப தருவோம்டா? திருப்பி தருவோம்ட்டான். அல்லாஹ் வந்து அப்ப சொல்றாங்கல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கனவு கண்டுட்டாங்க. இந்த கனவுடைய விளக்கம் என்ன? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், பெரிய பிரச்சனையில போய் உள்ள மாட்டப்பலாம். ஆனா அது நிறைவேறும் என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீட்டு வந்த பின்னாடி கிடைக்கவே கிடைக்காது எல்லோரும் நம்புகிற நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஏன் யூசுப்பே நீ ஏன் எனக்கு கிடைக்காம இருக்கிற அப்படின்னு ஏங்குறாங்க. அப்ப சொல்லுற போது அந்த பிள்ளைகள் சபிக்கிறாங்க, இனிமா நீ யூசுப் நினைச்சிட்டு எத்தனை ஆண்டு நாளைக்கு 30 வருஷம் போயிடுச்சு, குறைஞ்சபட்சம் 30-35 வருஷம் போயிருக்குல்ல, நீண்ட ஒரு நாளா இனி அவன் உயிரோடு இருக்கிற நீ நம்புறியா அப்படின்னா அவன் என்ன சொல்றாருன்னா, லா தையசு பி ரப்பில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னி ஆலமு மா லா தஅலமூன், நீங்கள் உங்களுக்கு தெரியாததா அவர் கதை சொல்லியிருக்காங்க. கேட்டப்பாரு நம்புறாரு, கேட்ட சொல்ல இப்ப அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை நிராசை வராம 30 ஆண்டு காக்க முடியும். இந்த வீட்டு கிடைச்சதா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்கல்ல. காரணம் என்னன்னா, நீங்க எந்த அமல் செஞ்சாலும் அதுல ரஜா இல்லைன்னா நம்ம நிராசை அடைவோம், அல்லது யூத கிறிஸ்துவ அல்லது முஷ்ரிக்குகளுடைய குஃப்ரியத்தான பாதைக்கு போயிருவோம், ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருவோம். அதனால ரொம்ப கவனமாக எல்லா